மணத்தக்காளி கீரையில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அல்சருக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லாவே இது கேட்கும். இதோட காய் பார்த்திங்கன்னா, இந்த காயுமே நம்ம குழம்பு வைக்கலாம். அந்த பச்சை காயை வந்து பறித்து அதையுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை காயை வந்து நம்ம மோரில் ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா வத்தலாக நம்மளுக்கு கிடைக்கும். மணத்தக்காளி காய் வத்தல் ரெடி ஆயிரும். அதை வந்து நம்ம குழம்பு வைக்கலாம். ஒரு புளிக்குழம்போ வத்த குழம்போ வைக்கும் போது அதை தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இந்த கீரையில் வந்து காய் நிறைய விடலை, பூ இப்போ தான் வந்திருக்கு. கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்கும் போதே நம்ம பறித்து கூட்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிருது. பூச்சி வந்துட்டுனா கீரை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா இருக்கும் போதே பறித்து சாப்பிட்றணும். அதனால தான் ஃபுல்லாக இப்போ கீரையை மட்டும் ஃபுல்லாகவே நான் பறிச்சிட்ருக்கேன்.